எட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் எம்கேஆரு. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இவன் கட்டி காக்க வீர மகன். சொத்துக்குள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஒரு கள்ளம் சொந்த மகன். ஆடுகாரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காவல் செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஒரு கல்லங்காவ காத்து உஜர போல தான் நினைப்பேன். ஊருக்கெல்லாம் காவல் காத்து உசுர கூட தான் கொடுப்பான். சிங்கராஜா கம்பெடுத்த சிங்கம் பூலி தான் உதங்கும். சிங்கராஜு கம்பெடுத்த சிங்கம் புலி தான் அடங்க. காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்கும். காலுவட்ட பூமி எல்லாம் களவாணி பயிலடங்க. ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தொல்குனுக்கு முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுனுக்கு அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இவன் கட்டி காக்க வீர மகன். சுத்துக்குள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஒரு கள்ளம் சொந்த மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஒரு குள்ளங்காவ காத்து உதிர போல தான் சிங்கராஜா கம்பெடுத்த சிங்கம் பூலி தான் உதங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போய் அடங்கும். காலுவட்ட பூமி எல்லாம் களவாணி பயிலடங்க. ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தொல்குனுக்கு மூத்த புத்ரு. ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுனுக்கு அண்ணன் தம்பி. அண்ணானா தனானா குச்சு குச்சு ரசாவே குஜராசாவே இன்னானா தனானா தனனானா. கருவிக்கம்மாய் கர்ணன் ஜெந்தில் சார்பாக 501. நன்றி நன்றி கருவிக்கம்மாய், ரொம்ப நன்றி. அப்போ அதே கருவிக்கம்மாயா வேற ஊராடா? பொட்டல் விழுகலடா. என்னடா நெல் ஆளாட்டுறது மாதிரி கொஞ்ச நேரம் தானடா இருந்தேன். கொஞ்ச நேரம் இருந்து எவன் கண்ணு வட்டுச்சோ. தம்பி ஊரம் போயிட்டாங்க. எத்தனையோ ஊரில் படுத்து கிடக்கிற மக்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி பார்த்ததில்லப்பா. கீச்சேரி மேசரி கிடையாதுடா. இங்கிட்டு தலை வச்சு அங்கிட்டு காலை வச்சிருக்காங்கன்னா அவ்வளோ மரியாதை ஐயனா இருக்கு. எப்பா ஜேஜிபி இருக்காப்பா பெரியப்பா? ஜேஜிபி இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டலாமா? இதில் பூரா பெரிய பக்கெட்டில் அள்ளி அந்த கரையில் ஓட்டணுமே. பொம்பளையெல்லாம் எந்திரிக்கிட்டா வந்தார் ஒரு ஜாமியார். அறந்தாங்கி மகாலிங்கம் நாடகத்துக்கு வர்றான்னா வண்டி கட்டி வருவாங்க சில்லற காசு பிறக்கிறதுக்கு. இப்போ இவர் ஊர் ஊராக வண்டி கட்டி போகிறாரு. ஒரு பிள்ளையே காணாம். நாடக கலை வளர்ந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ நாடக கலையிலே நகைச்சுவை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கு. பெரிய திறமையான கலைஞர்லாம் நிறையா இருக்காங்க. அவர்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. ரசிகர் இருந்தால் தான் கலைஞனுடைய உண்மையான நடிப்பு வெளிவரும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் மூத்தவருக்கு தெரியும், கனகா மைசெட் அவர் போடாத நடிகரே கிடையாது. உண்மையிலேயே எத்தனையோ நடிகரில் பார்த்துருக்கேன்னு. உண்மை தானே? இப்போ காலம் மாறிக்கிடுச்சு. இது என்ன செய்ய முடியும்? உண்மைதான். இவன் எதுக்குத்தான் கேமரா தூக்கிட்டு வர்றேன்னே தெரியலையே. வள்ளிதர்ம நாடகத்தில் பாடல் மட்டும் இருந்து கதையின் சாராம்சம் முடிந்த காலத்திலே மக்களை நாடக பார்க்க திரும்பி வைத்தவர் யாருன்னா எங்கள் தாத்தா வரிச்சூர் பழனியப்பன். அவர் தான் நாடக உலகத்தில் நாரதரில் வள்ளிகட்ட தர்க்கம் பண்ண முத ஆள்னா வரிச்சூர் பழனியப்பன் தான். வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அண்ணே முத்தப்பா அண்ணே ஒரு பக்கம் நாடகத்தை வளர்த்துட்டு வந்துச்சு அண்ணே. அப்புறம் மதுரை சித்தப்பு அஞ்சார கட்ட ஆறுமுகம் அவர் இருக்கும்போது ஓரளவுக்கு கூட்டங்கள்லாம் கடலாக வந்துச்சு. கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணே. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் நாடக கலையே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் இப்போ வந்த மகாலிங்கம் என்னைக்கு பிறந்தாரோ சீர்காழி கோவிந்தராஜ்யம் போயிட்டார். இவரை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு எந்த போயிட்டார் வெண்ணமேனே ஆஸ்பத்திரி பார்க்க போனார்.
சீர்காழி கோவிந்தராஜா ஐயா வச்ச சேன தண்ணி தான் இவருக்கு இந்த அளவுக்கு அதே குரல் வளத்தை கொடுத்துருக்கு. அந்த ஐயனார் அடுத்த வருஷம் இந்த ஆள் வயிற்றை குறைக்கணும். நல்ல சினம் உண்ட மாதிரி. எங்கள் மச்சாந்தேன் அக்கா வீட்டுக்காரு இங்கே அவர் வந்தாத்தேன் ஜாமீன் மரியாதை கொடுப்பேன். இவங்க சொல்கிறா எனக்கு என்ன தெரியும்னு. நான் நாடகத்துக்கு வரும்போது நீ புதுக்கோட்டையில் ஜமுஜா வியாபாரம் பார்த்துக்கு தெரிஞ்சேன். 21 வருஷம் நீ வந்து 10 வருஷம்தான் ஆகுது. என்ன பேச தெரியும்? எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் வாத்தியார் தான் சொன்னார், ஒரு நடிகனை மேடையிலே மனநோக வைத்து அந்த காசு உனக்கு தேவையில்லடான்ட்டார். அதனால தான் இன்ன வரைக்கும் இந்த கோமாளின்ற ஸ்தானத்தை மாறாமல் இருக்கு. இல்லைன்னா என்கிட்ட பேசவே முடியாது. அவ்வளோ விஷயங்கள் தெரியும். உங்களை எச்சரிக்கிறேன் மகாலிங்கம், இவ்வளோ நீங்கள் பேசுறீங்கள, உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிடுங்க. ஐயனார் யாரோட அவதாரம்? 1. 56 தேசத்துலேயும் எல்லா கோயிலையும் கதவு திறந்துருக்கு. 18ஆம் படியான் கதவு மட்டும் ஏன் சாத்தியிருக்கு சொல்லி பார்ப்போம். இப்போ வீட்டுக்கு கிளம்பியிருப்பாப்புல, நேரம் சீமக்கரில் விழுந்து கிளம்பியிருப்பாப்புல. என்ன தெரியும்? ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி போய் சொல்லியிருக்காப்புல. இது யாருக்காவது தெரியுமா? பொய் பேசாத மனிதன் யாராக இருக்கீங்களா? ஒரு கட்டு செய்தி வீடு கொடுத்தோம்னா நாளைக்கு கருவி காட்டில் 800 பொய் சொல்லுவேன். கணேசி கோயிலுக்கு பொய் சொல்கிறேன் இருக்காங்க நாட்டில். எப்போ அந்த 3 பேர் எந்த ஊருப்பா? அதே ஊரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தர் மட்டும் உழ வைக்கிறதுக்கு தீப்பெட்டி குடிக்கலைன்ட்டானா. எழுப்பி விட்றாங்கிட்டு கிரகத்துக்கு படத்துக்கு இருந்துட்டு ஏன் பக்கம் திரும்பி படுத்தாலும் பரவாயில்ல எங்கிட்டா. என்னடா அது தெளிச்சியா இருக்காங்களா இல்லையா? சாமி வாங்க சாமி, மச்சான் சாமி. இன்னைக்கு அவராக நானா பார்த்துருவேன். ஏன்னா சும்மா கிடையாது. யார் மொட்டனாக்குமே டீயை கொண்டு வர சொன்னால் உள்ளே ஊற்றிட்டு பிடிச்சிட்டு வரேன். டீ மட்டும் எப்படி 12,000 கொண்டு வந்துடுவேன். பில்லு நல்ல ஆளை நியமிச்சிருக்கியப்பா ஊரில். தம்பி யாரும் கேட்குறேன். இங்கே யாரும் கேட்குறேன் உங்களை. தம்பி யாருன்னா எனக்கு அப்புறம் பிறந்தவன் தம்பி. அப்புறம் சித்தியா? இந்த தம்பி யாரும் கேட்குறேன். என் தம்பி யாருன்னு கேட்டு தம்பி யாருன்னு கேட்டோம்னா அப்புறம் இந்த தம்பி அந்த தம்பியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வெள்ளாடு அதட்டுறது, இளங்கூடிய ஆலமரத்தில் கட்டுறதுலாம் ஓ ஊரில் வச்சுக்கிறேன். நீ யார் முதல்ல சொல்லு, அதை சொல்லு முதல்ல. ரிவல் ஷாட் அத்துப்படி. அப்புறம் எது வாங்க மச்சான். மச்சாங்கிறது உள்ள மச்சாலாம் கிடையாது. என்ன தெரியும் நீங்க என்ன சொல்றீங்க? என்ன தெரியுங்க? பேசுங்க. நீங்க நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 14 வருஷம் ஆச்சு. 21 வருஷம் ஆச்சு. அப்ப வந்து என்ன பண்ண? வந்து என்ன பண்ணுவா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப குயிலும் தான் கருப்பா இருக்கனால குயில் கூவுது. குயிலும் கூவுதுதான். காக்கா கருப்பா இருக்க அதுவும் தான் கரையுது. 2 ஒன்றும் இல்லை. யார் இது பண்ணுறாங்களோ அதுதான். இப்போ நீங்கள் சொல்லி 25 வருஷமாக இருக்கட்டும். நான் வந்து நேற்று தான் வந்தேன். அவள் பயப்படணும்ல. எதுக்கு பயப்படணும்? ஒரு பெரிய மனுஷன். உன்னுடைய அனுபவத்துக்கு நான் பயப்படணும். உன்னுடைய மரியாதைக்கு. யார் சர்வீஸ்ல அதிகம்? நான் தானே சர்வீஸ்ல அதிகம். அதுதான் உங்களுடைய அனுபவத்துக்கு. உங்கள்கிட்ட குரல் இருக்கு, பேசக்கூடிய திறமை இருக்கு. அதுக்காக எல்லா பப்புனையும் அப்படி நினைக்க கூடாது. ராதாக்கு தானே மூக்காந்து அத்து புரியும். அப்புறம் நீ ஊர்ல பெரிய இருங்க. உலகத்தை முத படைச்சது யாரு? இந்த உலகம் பிரபஞ்சமா? பிரபஞ்சமோ அடிப்படையில் சொல்லி வரவா? நீங்க கேட்டக்கு மட்டும் பத்தி சொல்லவா? ஏன் திண்டுக்கல்ல இருந்து கூட நடந்து சொல்லிட்டியாவா? உலகத்தை படைச்சது யாருன்னா இன்னாரு படைச்சான்னு முடிச்சுக்குங்க. இந்த உலகத்திலே ஜீவராசியை படைச்சது பிரம்மதேவன். பிரம்மா மயிர புடுங்கணுமா? அப்புறம் நல்லா வந்துரும் வாயில. உலகத்தினுடைய ஜீவராசியை படைச்சதே உங்க அப்பா பிரம்மா. ஆமையா. இந்த உலகத்தை படைச்சது யாரு? அதுதான் ஒரு பிரபஞ்சம். யாரு? பிரபஞ்சனமோ தக்காளி வஞ்சனமோ? நான் சொல்ல கேளு, பொறுமை கேட்டு அவன் பேசு. சுற்றி நீர் பரப்பு நடுவிட ஒரு திட்டு. நீர் பருப்பு, தோரம் பருப்புலாம் உன் ஊர்ல வச்சுக்கிறேன். அவன் பருப்பு இல்லாம கடை அடைச்சு கிடக்காங்க. அப்ப மழையிலே ஒரு சங்கு. அந்த சங்கு பேரு வளம்புரி சங்கு. சங்கிலிருந்து ஒரு சத்தம், மகதி என்ற சத்தம். சத்தத்தின் வழியாக பிறந்தவள் தான் அன்னை உமையவள் ஆதி பராசக்தி. முதல் முறையாக இந்த உலகத்தில் தோன்றது பெண்ணாகப்பட்ட பராசக்தி தான். பராசக்தி தோன்றுதான் தன் 2 கைகளை கொண்டு கிழக்கு மேற்காகவும் நீர்ப்பரப்பாக நிலப்பரப்பாக பிரிக்கிறாங்க. தனக்கொன்று துணைவேணி என்று சொல்லிதான் முழங்கைய மலையிலே உரசி சதையை வலிச்சு உருவத்தை பிடிச்சி உயிர் கொடுக்கலாம். முதல் கடவுள் விநாயகப் பெருமானவர் தோன்றாரு.
அப்ப விநாயகர் பெருமாதே எல்லாத்தையும் பிள்ளை பார்த்தாரா? கிடையாதுயா. இருங்கங்க, உலகத்தை படைச்சது யாரு? நீ சொல்லு. ஆ? நீ சொல்லு. நான் உன்னை தடுத்து நான் பேசுறேன். சொல்லி புரிவேன். சொல்லு. உலகத்தை முத படைச்சது யாருன்னா ஆ. உலகம்தான். இங்க கை கொடுங்க. அப்புறம் என்ன? கை தட்டலாம், அது உருவாச்சு. இது ஊரா நம்ம லோக்கல் ஆள். ஊரா பெரிய பஞ்சத்தை போய் சொந்தக்காரன். நான் தான் உட்கார வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். இப்போ ஒரு அறிவுபூர்வமாக பேசுவோம். இங்க இருங்க. ஒரு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை படைக்கிறது பிரம்மதேவன். பிரம்மே. சரி இருங்க, பிரம்மே உலகத்தை படைச்சார்ல. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசி மனுஷன்ல இருந்து எல்லாத்தையும் படைச்ச பிரம்மன் தானே. ஆமா. இந்த பிரம்மனை படைச்சது யாரு? அதுக்கு ஆமா, வரணும்ல. இங்க வாங்க. பிரம்மனை படைச்சது யாரு? இங்க வாங்க. ஒரே வார்த்தை, பிரம்மனை படைச்சது அவங்க அப்பா. அவங்க அப்பாலாம் கிடையாதுயா. அப்புறம் என்ன கடமாட்டல அவனாக்க? இல்லையா, எப்படின்னா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதம் எதுனா நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, மலைன்னு இருக்காங்க. ஐயனார் கோயிலில் இருக்குல்ல பூதம். பூதமா? இந்த குதிரைக்கு முன்னாடி நிற்கிறதுல பூதம். ஆ. இந்த பூதம் யாரு? சரி, நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போறீங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்கும்னா, ஒரு நுழைவாய் இருக்கும்னா, நீ என்ன சாமியார் வேஷம் அதுக்கு போட்ட? தயா சொல்லி வரேன். ஆர்ச்சுக்கு மாறு வேற என்ன? நுழைவாவினுடைய கோபுரம் தான் ஆர்ச்சு. கை தட்டானா தம்பி ராதாகிருஷ்ணா, உன்னை இன்னைக்கு அசிங்கப்படுத்தாம அந்த மேல இருந்து போக மாட்டேன். நீ என்ன அசிங்கப்படுத்தாலும் சரி. நாரதர் வேஷம் போடுற ஆளு ஆர்ச்சு, பெண்டு, அந்த நுழைவாய் தோல் கட்டு இதெல்லாம் பேசுவாங்க. நுழைவாய் இருக்குன்னா, அந்த நுழைவாயுல ஒரு உருவருக்கு தெரியுமா? பல்லு இப்படி ஈட்டி வச்சுக்கிட்டு ஒரு உருவருக்கு தெரியுமா? எல்லா சிலைகளுக்கு அது யாரு? போதவரு. யாரு? யாரா முருகா? பப்புலு, பாலமேடு பப்புலு தான் அது. அவன் தான் உருவெடுத்து வந்திருக்கேன். ஐயனாரு நல்லா இங்க வாடா பப்புலு. ஐயனாரு குதிரையினுடைய காலு அந்த பூதத்தில் வைக்கும்ல, ஒரு பூதம் போட்டுக்கானா இருக்கேன். அதே நல்லா பாருங்க. வாய உம்முன்னு வைடா, கொடூரமா வைடா. இந்த கிட்ட காட்டுறா. எப்பா நம்புறீங்களாப்பா? இந்த பூதத்தை தான் நீ கூட்டு வந்திருக்கேன் ஐயனாருக்கு. போய் 300 சம்பளம் சரியா போச்சு போ. இவங்கள வச்சு இங்க வா வச்சேன். இல்ல அவன் பேசக்கூடாதுன்னு அவரை கண்டிச்சுட்டு போ. சரி 5 ரூபா சேர்த்து தரேன். போ. அது 5 ரூபாய்க்கு முருகா என்னடா சொல்லி கொடுத்து? என்ன சொன்னாரு? எனக்கே தெரியல, அவனுக்கும் தெரியல. காலையில் வண்டியில் தெரியும். இனி 1/2 மணி நேரம் உள்ள பாடம் எடுத்துக்கிட்டு இருந்த என்ன சொல்லி கொடுத்தா என்ன செஞ்சான்னு தெரியல. ஏன் ஆளு ஊரம் லூஸாக தானே வருவாங்க. காசு சொன்னாத்தான் வருவாங்க. அவங்க கிளி மாதிரி நெல் கொடுத்தாதான் சீட்டை எடுப்பாங்க. எப்படின்னா ஏயா நம்ம ரெண்டும் சண்டை ஓட்டு சிவன் இருங்க மச்சான், நம்ம ரெண்டும் சண்டை ஓட்டு உருள்ற அந்த 3 பேர் என்னன்னு கேட்கலையாடா? எந்த ஊர்ரா? உண்டமய எலிப்பு கூட அந்த ஊர் அட்ரஸ் வாங்கிட்டு அதை படுக்க போடுறான். ஐயோ ஏனே இது யாருன்னு? நம்ம மைக் செட் கழிட்டு வா, வேற ஊருக்கு போ. ரெக்கார்டன்ஸ் கூட அடிக்கும். என்னம்மா கேட்டேனே மறந்துட்டேனே. நான் எப்படின்னா நான் சொல்ல வந்தேன், நீங்கள் மறந்துட்டு திசை இருப்பிட்டீங்க. ஒரு ஒரு உதாரணமாக பேசுவோம், யதார்த்தமாக பேசுவோம். இந்த உலகத்தில் ஆதியும் அந்தமும் சிவபெருமான். இந்த ஆதி குதிலாம் சொல்ல கெட்ட வார்த்தை முறை எனக்கு பிடிக்காது. இல்லையா, அவர் தான் இந்த உலகத்தின் முதல். அவர் அதுக்கடுத்து பராசக்தி, அதுக்கடுத்து முருகப்பெருமான், அதுக்கடுத்து பிரம்மா, மகாவிஷ்ணு. இவங்க 3 பேர் தான் இந்த உலகத்துடைய கருப்பொருளே. இப்படி இருக்கும்போது ஏன் விநாயகப் பெருமான் மூத்த கடவுள் வைக்கிறாங்க? ஏன் முதல் கடவுளை சொல்றாங்க? அதுதான் பராசக்தியால் படைக்கப்பட்ட விநாயகப் பெருமான். இறைவன்லாம் கருவறையில் இருக்க கிடையாது. பார்க்கிற பார்வையிலே, கண்ணிலே, காதலே, மூக்கிலே, தொடையிலே, தொப்பலை இப்படி வெடிச்சிட்டு வரக்கூடியவர்கள் இறைவனாகப்பட்டவன். அப்ப அந்த யுகம் எப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன் சிவபெருமான் சொல்ல வேண்டியதானே முதல் கடவுள்? ஏன் படைக்கிற பிரம்மாவை சொல்ல வேண்டியதானே? ஏன் காக்கிற மகாவிஷ்ணுவை சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தை படைச்ச பராசக்தி சொல்ல வேண்டியதானே? ஏன் விநாயகப் பெருமான் மூத்த கடவுள் சொன்னாங்கன்னா, பராசக்தியால் உருவாக்கப்பட்ட கடவுள் விநாயகப் பெருமான். அதற்கு அடுத்தபடியாக தான் முருகப்பெருமான். சொல்லுங்க. முருகன் என்ன கேட்டாரு? தம்பி நாரதர் முருகனா? முருகன் இல்ல, மூஞ்சூர். அரை தூக்கத்தில் நம்மள்ட்ட கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறாரு. கேளுங்க. என்ன கேட்கணும்? என்ன வேண்டாம் கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கவா? நான் லேசுவாசா நான் அப்படியேப்பட்ட குடும்பத்துல வந்தவன். சரி, மன்னிச்சு விட்டுருவேன். இது கிருத்திரம் பிடிச்சது. தம்பி எதுக்கு வர்றதுனே தெரியல. நல்லா தூங்கிருக்கீங்களா ப்ரோ? கேளுங்க சும்மா கேளுங்க. எனக்கு சும்மா கேளுங்க. எதுவும் கொடுத்து கேட்கணுமா? ஏதாவது கேள்வி கேளுங்க. பூதம் இருக்குல்ல,
உங்க பெயர் என்னன்னு கேட்டேன். என் பேரு ஆ, ஏன்னா ம், என்னவா? என்னவா? ஏன்னா இல்ல அப்பாவோட பிறந்தது மொத்தம் 13 பேருங்க. உங்க அப்பாவோட பிறந்தது. ஆமா. சரி. அந்த 13 பேர்த்துல மூத்த சித்தப்பா இருக்காருல்ல, அந்த மூத்த சித்தப்பா பேர் தான் அங்குச்சாமி. சரி. அந்த அங்குச்சாமிக்கு நேர இலைய வருதே ராமர். அந்த ராமர் இருக்காருல்ல, எந்த ராமரு? எங்க சித்தப்பா உங்க ராமர். சித்தப்பா. எங்க சித்தப்பா ராமருக்கு நேர மூத்த வருதே எங்க பெரியப்பா இருளேன். ஆமா, அப்புறம் மூத்தவருக்கு பின்னாடி உள்ளவர் தான் பெரியப்பா. அவர் என்ன கேட்டாரு? நீ யாருன்னு தானே கேட்டாரு. சித்தப்பா இது ஒன்னாரு, சின்னம்மா சென்னை யாருன்னு கேட்டாரா? எல்லாம் ஓம் பாடம். என்ன கேட்டாரா அதை சொல்லு. எல்லாம் ஓம் பாடம். படக்குன்னு சொல்லி விட்டு போங்க. மறுபடியும் கொண்டனம் வந்து போவேன். கவனா மாடு புடி மாடு. என்ன கேட்டியா? உங்க பேரை கேட்டேன். அதைத்தானே கேட்டார். நீங்க யாருன்னு கேட்டிருக்காரு. நான் யாருன்னு? ஆமா ஆமா. எங்க அப்பனுக்கும் எங்க ஆத்தாளுக்கும் புள்ள. அப்புறம் உலகத்தில் இருக்கிறவங்க உங்க அப்பளுக்கு ஆத்தத்தையே பிள்ளைய. ஏங்க பஸ்ல ஏறினவனே புளியர்தம்பத்தில் ஏறினவனே காளையார் கோயில் வந்துருமா? ஒவ்வொரு ஸ்டாப்பா போவேனாமா? சொல்லி வர்றான்ல பள்ளித்தம்பா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா தான் போக முடியும். சரி சரி. அதுக்கப்புறம் ரோடு தெரியாது, பள்ளித்தம்பம் தெரியாது. ஏன்னா என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஆமா. ஐயா என் கூட பிறந்தது மொத்தம் 8 பேரு. சொல்லுங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. 8 பேத்துல எங்க அப்பா வந்து மொத்தம் 3 கொண்டாட்டி எட்டினவர். கதையில் அப்படி இல்லவே இல்லை. நீங்க உள்ள போங்க. பள்ளிதம்மன் நாடகத்தை கதையை பரட்டி விட்டானே அவன். 3 தாரம் எதுனா என்ன கேட்குற? நீ ஏன் அப்படி நிற்கிற? நீங்க யாரும் கேட்குறேன். என்னையா எல்லாம் வரதுனா அரை லூசும் கால் லூசுமா வந்தா எப்படியா பேசுறது? என் பேரை கேட்குறியா? ஆமா ஆமா ஆமா. எங்கள் அப்பாவுக்கு குலசாமி வந்து அலர் கோயில் இருக்கட்டும். எங்கள் அம்மாவுக்கு குலசாமி வந்து ஒத்தப்பனை முனி. அதுவும் நல்லது. புலியடி தம்பலத்துலேருந்து 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இருக்கு. சரி. மாட்டு வண்டி கட்டியே எங்க கிழவே மயிலக்கால 2 ஊட்டிய சாமி அருள் இறங்கி. சரி உணர்ச்சி வசப்பட்டேன். அட மொட்டனாக்கு முண்டை நாடகத்தை கருத்து விட்டானே. ஒத்தப்பன முனியாண்டிட்டா எந்தோட சாமி ஆடிட்டு எல்லைக்கு வராம போச்சு. அப்படியே போயிரு. சாமி ஆடி வந்தானா எறும்பு எறும்பு கடிச்சு பிடிச்சாடா. இப்படி சாமி எங்கனையும் பார்க்கலையா? புலியடி தம்பம் பக்கத்தில் காட்டுக்குள்ளே இருக்குது. புலியடி தம்பத்து ஊருக்காரங்களுக்கே தெரியாது. ஊர்க்காரங்களுக்கு தெரியாது. ஒத்தப்பன முனியாண்டி அது துடியாக இருக்கும். சரி. சரின்னு கலிஜேரியில் இருந்து ஒரு 5000 வண்டி கட்டி. 5000 வண்டி கட்டினீங்க. உனக்கு தெரிஞ்சுன்னா நீ சொல்லுவேன். அப்புறம் இல்லை சொன்னா சரின்னு கேளுங்க. 5000 வண்டி 10,000 மாடு. இவ்வளோ நேரம் யோசிச்சது எதுக்கு? அதுக்கு தான் என்னை பேச விட்டுட்டு அவங்க யோசிக்கிறது எத்தனை மாடுங்கிறது. யோசிக்கலாம் இல்லை. சரின்ட்டு 5000 வண்டி விட்டீங்க. 5000 வண்டி 10,000 மாடு. வண்டிக்கு எத்தனை பேர் வந்தீங்க? மொத்தம் வந்தது 1.5 லட்சம் பேர். 5000 வண்டியில் 1.5 லட்சம் பேர் ஏறி வந்துட்டீங்க. ஆமாம் வந்துட்டாங்கன்னா விடுவேன். சரி விட்டுட்டேன். சரின்னு வண்டி சிவகங்கை தாண்டி காளையார் கோயில் வரைக்கும் வந்துருச்சு. சரி. காலை மிதிக்க போகிறேன், உன்னை புழக்க போகிறேன். மலையேறிக்கப்பா. இரு 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 என்னடா சாமி வாய் திறக்க மாட்டேங்குது. என்னடா இப்படிதான் இருக்கும். இருங்க. காளையார் கோயிலை தாண்டியாச்சு. திடீர்னு லேசா தூத்த விழுந்துச்சு. சரி. அது முன்னாடி வந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, ஆமா, அதுல வந்த மாட்டு கண்ணுல அப்படியே மழை துளி கண்ணில் வட்டுருச்சு. சரி, தண்ணி கண்ணில் வட்டுருச்சு. வட்டவனே மாடு வெறிச்சுக்கிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. ராமேஸ்வரம் 3 கிலோமீட்டர். டேய், காளையார் கோயிலில் விரிச்ச மாடு இங்கே ராமேஸ்வரத்துக்கு போயிருச்சா? ரூட்டு மாதிரி போச்சுன்னா விடியா. சரியா, நீ சொல்றதெல்லாம் ஆமா போடணும். ஓ, திருப்பி பத்திட்டு வர்றாங்க. ஒரு வழியாக பத்திட்டு வந்து புலியோட தம்பத்தை ஒட்டி வந்துட்டாங்க. வந்தாச்சு. அங்கனுக்குள்ள 2வது வர்ற மாட்டில் எப்படியே முள்ளு தச்சிருச்சு. காலில் முள்ளு குத்திருச்சு. நொண்டிக்கிட்டே போயிருக்கு. சேலம் 1/2 கிலோமீட்டர். டாய் முட்டா பேல, என்னையா சேலம் 1/2 கிலோமீட்டருக்கு இங்கேது? ஐயோ, அப்போ அந்த கோயிலுக்கு மை செட்டு போட்டதே கனகா மை செட்டு எங்கள் அண்ணன் இருக்கார் பாண்டி. அப்படியானே? அவங்க பாட்டையும் பேர் வந்து குரு. அவனுக்கே தெரியாது அண்ணனுக்கு பேர் வைக்கிற உங்களுக்கு ஒரு பேர். அந்த கோயிலுக்கு நீ தானே மை செட்டு போடுவேன். கைதட்டு இந்தா ஊர் நம்புது. சரணு ஒரு வழியா. சரி, புலியோட தம்பம் வந்துட்டா. வந்தாச்சு. வந்தா ரஞ்சிதா பேக்கரில் டீ சாப்பிடணும்.
அட பெருஞ்சுரா பாரு கடை. மாட்டு வண்டி கயிறு நிற்காம ரஞ்சிதா பேக்கரில் பாஞ்சு. ஐயையோ. அப்போ அவள் பாட்டியம் பேர் வந்து என்னன்னா கோப்தாங்கி. அட டீ ஆத்தினவர் அந்த நேரம் மாடு உள்ள உடனே வெதரில் டீ பட்டு அதில் பிறந்தவன் தான் அவன். இதெல்லாம் லூஸ் எங்கடா ஆக்காம இதெல்லாம் எங்கடா லூஸ் யோசிக்க- ஆக்காம போக மாட்டேன் இரியா. ம். ஒரு வழியா இப்போ லேசா ஒருத்தன் நகல்றான்றான். இரு. அப்பாடா உயிர் எந்திரிச்சு, வச்சேன். எந்திரிச்சு, எந்திரிச்சு, எந்திரிச்சு. இந்த குப்புறப்படுத்திட்டேன் ரஞ்சிதா பேக்கரில் டீ சாப்பிடுவேன். கோப்தாங்கி பேரன் அவன் தான் 3ஆம் தரத்து மையன். ம். சரின்னு ஒரு வழியா காட்டுக்குள்ளே போகிறார். சரி. காட்டுக்குள்ளே போனால் ஜாமியை காணா ஒத்த போன முனிய. சாமியை காணுமா? அதுக்கு உருவம் கிடையாதுங்க. சரி சரி சரி. சரின்னு எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாமி வந்துருச்சு. அது சரி. இந்த இருக்காண்டா முனியாண்டினா உண்மையிலே விழுந்துட்டான்டா. ஏலே இவன் வர வேணாமடா, என்னைய கொண்டு போய் எப்படி ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க போல. குலைக்கேசல் பாட்டி அடே விட்டு பிரச்சனை போய் மேனே அவனை அரைஞ்சு வரைச்சி விடுறா. உன்னையாலதான் லோட சமக்க முடியலையே. எங்க தம்முன்னு விழுந்தவனே ஆமா. நீங்க தான் குட்டி ஓட்டிங்க. நான் எதுக்குடா குட்டி போட்டேன்? நீயே தான் இருக்காரு. சரி சிலையை காணும். சொல்லுங்க உங்க அப்பா தம்பில சாமி வந்துருச்சு. ஏன்னா இவன் எதுக்குனே வந்தேன். முருகா உண்மையிலே விழுந்துட்டு. முருகா இதெல்லாம் ஏலே. நீங்க தனியா கூட்டிட்டு வந்தீங்க. இருங்க மச்சான். அப்பதான் நொண்டி அடிக்க சொன்னேன் டான்ஸோட. சரி அப்போ விழுந்தேன். நான் கூட பேண்ட்டு தான் சிக்கி விட்டுருச்சுன்னு மடிச்செல்லாம் விட்டேன். சரி. ஆனா இப்போ விழுந்ததுக்கு தான் தெரியும் முண்டைக்கு கோணக்கால். ஓன் பேரன் எப்படி இருப்பேன் அப்படின்னு அவனை கேட்டேன், உங்களை கேட்கல. சரி கேளுங்க. சரின்னு எங்க அப்பத்தாவுக்கு ஜாமி வந்து- சாமி வந்துருச்சு. ஏய் இருங்கடா, வந்தது எந்த சாமி? வந்தது யாரா? யார் தெரியலப்பா? தெரியலப்பா. நான் தான்டா நொக்கா புடிச்சு வந்திருக்கேன். ஐயா 600 தரணுமே எனக்கு. இந்த கொடுமையா? டேலே அவன் வர வேணாம்டா. அவன் வேணே என்னை எப்படி கொண்டு வர வக்கீல வேற இப்போ கொடைக்கானல் போயிட்டாங்க. செயலில் ஒரு நாள் வாய் தரங்க. ஆனால் நீ தான் மாட்டுவேன். நான் ஏமாற்றேன். உருவம் ஒன்னே மாதிரி இருக்குல்ல. கிடையாது, என்னை மாட்ட முடியாது. சரின்னு எங்கள் அப்பத்தா ஜாமி ஆடிடுச்சு. சரி. 1.5 லட்சம் பேர் ஓடியாந்து காலில் விழுந்துட்டாங்க. உங்க அப்பா தகவல்ல விழுந்துட்டு என்னன்னு பார்த்தா அது தூர்க்கட்டை. எது தூர்க்கட்ட? முனியா கிடையாது, தூர்க்கட்டையில் விழுந்துட்டா. விறகுத்துடைய தூர்க்கட்டையில. சரின்னு ஜாமி மறுபடியும் தேடி எங்கள் பாட்டனுக்கு ஜாமி வந்துருச்சு. சரி. பாட்டனுக்கு ஜாமி வந்தா கல் கல் எல்லாம் நம்பிட்டா. முனியை இருந்தா இருக்கா. முனி இங்கே தான் இருக்காப்புல பொண்ணு. எங்கே ஜாமி இருக்கு? புள்ளியடித்தம்பரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள. சரின்னு சாமி இருக்குன்னு சொன்னோடனே ஒரு 600 குடம் தண்ணியை ஊற்றி கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. ஏதோ சொல்ல போகிறான் பாருங்க. காரைக்குடி 2 கிலோமீட்டர் மயில் கல். ஐயா ஐயா என்ன பொய் சொல்றக்கு ஒரு அளவு இல்லையா? அண்ணே நம்புறியா இல்லையாண்ணே? ஏன்னா அவன் பங்காளியில் ஒரு கடை விட்டுருவாங்களா? அது என்ன சாமியை விட்டே விடும். சரின்னு மயில் கல்னு பார்த்தா கல்லை பேத்து திருப்பி ஊன்றாங்க. மெட்ராஸு 1/2 கிலோமீட்டர். ஐயே சரின்ட்டு வாயில யதார்த்தமா அடிச்சிடுறது. இருங்கங்க. அப்போ நடந்தது. அப்ப நடந்தது. இது தப்பு. யாரு தப்புனா புலியிடுதம்பம் ஊருக்காரர்களோ அவங்க தப்பு கிடையாது. சரி. கல் ஒன்று நெடுஞ்சாலை துறை மேலே தப்பு. தம்பி இன்னும் வந்தீங்கன்னா பழுக்கு தெரிச்சு போவேன். எந்த ஊரோட முறிய மேலே தூக்கிட்டு சாமி ஆடி வந்துச்சு முனியாண்டி. சாமிக்குள்ளேயே கலவரத்தை எடுத்து விட்டுருவாங்க. டேய் தம்பி இங்கே வாங்க. நீ தானே யாரு? என் பேக்கில் ஒரு 200 இருக்கான். அவனை என்ன பண்ணுற தொலை இது வேணாம், நீ தூக்க முடியாது. அவனை உன்னையே தூக்கிற சொல்லு. கொண்டு போய் புலியோட வேணாம். ஏன்னா அங்கே நின்றா நம்ம சொந்தக்கார கூட அவனை அரைஞ்சு விடுவாங்க. பள்ளி தம்பத்தை கொண்டு போய் எரிச்சிரு போடா. அது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். இவன் எதுக்கு எல்லா பேருமே இருக்கும். சரின்ட்டு ஒரு வழியா சரி சாமியை கண்டுபிடிச்சாச்சு. சாமியை கண்டுபிடிச்சாச்சு. சாமியை கண்டுபிடிச்சா 5000 வண்டியில் பூட்டிட்டு வந்த 1.5 லட்சம் பேரும் பொங்க பானையை மறந்துட்டாங்க. அவசியம் இல்லையா அது பொங்க பானை? பொங்க பானை வாங்குறதுக்கு போகிறாங்களே பொன்னையப்பநல்லூர். அது எங்கே இருக்கு? எங்கே இருக்குன்னு தெரியாமத்தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னியே ஊரை பேர் சொன்னியே. திருப்பூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு இருக்குல்ல. இந்த அதெல்லாம் என்ன பழையாஜா? அப்போ சின்ன ஒரு வழியாக பொங்க பானையை வாங்கிட்டு வந்து பொங்க வைக்க போகிறோம். பொங்க வைக்க போகிறீங்க. மண்டவளத்தை மறந்துட்டாங்க. பொங்கலுக்கு வைக்கக்கூடிய. ஆமாம் மண்டவளம் வாங்குறதுக்காக போகிறாங்களப்பா ராமநாடு.
இங்கே வாங்க முடியாது, எங்கள் சாமிக்கு ஒத்துக்கிறாரு. என்ன பக்கத்தில் 2 பேரும் அப்ப இருந்து கலப்பா பேசுறீங்க. ஆளுக்கு ஒரு வாட்டர் தண்ணி தம்பி இந்த வசனமெல்லாம் நீங்கள் பேச தேவையில்லை, போங்க. நீங்கள் குடிங்க, நல்லா கெடா முண்டை மாதிரி. அது வந்து நின்று ஆளை தள்ளிவிட்டு சொல்கிறேன். என்னை தள்ளிட்டாங்கிட்டு. ஏற்கனவே பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தேன் அவன். அப்படியா? என்னடா அவன் வரும்போது லோலர் டிரைவர் மாதிரி வரையாமல் போகிறேன், இவங்களை வச்சுதான் ஆட. மண்டை வெள்ளம் வாங்க. மண்டபம் ராமநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சேரண்டு ஒரு வழியா பொங்க பானை எங்கள் அப்பத்தா வச்சிருச்சு. சரி. பொங்க வச்சு நல்லா கொலை ஓடும் போது இதை மறந்துட்டாங்க. எதை? கரண்டிய கிண்டனும்ல கொலை ஓடல பொங்கும். அது கிண்டனாத்தான் சரி வரும். சரின்னா அங்கன ஒரு ஆள் சாராயம் குடிச்சிருந்தவன் கரண்ட் இல்லாட்ட என்ன, நான் கடப்பாறை வச்சிருக்கேன்னு சரி பொங்க கிண்ட நேரம் இப்படி ஓங்கி குத்தி சட்டி ஓட்டையா போச்சு. அதை சொல்லிட்டேன் பத்தியில. சரின்னு வெல்டிங் வைக்கிறதுக்காக போகிறாங்க பானைக்கு, கோயம்புத்தூருக்கு. அதான் பானைக்கு வெல்டிங் வைக்க 5000 வண்டியும் பூட்டி. ஏன் ஒரு வண்டியில் கொண்டு போன பத்தாதா? வழி மாறி போயிடுவாங்க அந்த சாமி, அப்படி சாமி. சரின்னு வெல்டிங் வச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க. பானையில் வந்தவங்க தண்ணியை ஊற்றி பார்க்காம வந்துட்டாங்க, ஓட்டம் வந்துருச்சு. எப்போ திருப்பி வெல்டிங் வைக்கிற போகிறாங்க சென்னை அம்பத்தூர். அடாடா, இந்த ஊர்லாம் எங்கேயும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஆளுக்கு வேருக்கு தானே வரும். அம்பத்தூர். சரின்னு ஒரு வழியா 100 கிராம் அரிசியை போட்டு 100 கிராம் அரிசி. அது 1.5 லட்சம் பேர் இருக்கான். 1.5 லட்சம் பேருக்கு 100 கிராம் அரிசி. சரின்னு 1.5 லட்சம் பேர் இந்த 100 கிராம் அரிசி பொங்கச்சோத்தை சாப்பிட்டு விட்டு மிச்சம் கிடக்கு கறிக்காடு பூதவைய. இதெல்லாம் எங்கடா நீ யோசிப்பானு? அங்கே வந்துட்டாங்க கட்டனூர் வெள்ளரந்த சூரானா அம்புட்டு ஊர் வந்து சாப்பிட்டு மிச்சம் கிடக்கு 7 உடி. எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறான் பாரு, கூசாம பேசுகிறான் பாரு. எங்கள் ஜாமிட்ட வச்ச விலையுமியா என்ன அகராதியா. சரின்னு பொங்கலை சாப்பிட்டாங்க. சரி. கெடா வெட்டணும். ஆமாம், கடா வெட்டணும்னு. கெடா வெட்டணும்னு கெடாயை தூக்கிட்டு வந்து அருவாலை பூஜாரி ஓங்குறாரு, கீழே வாக்குறாங்க, மடுவு தெரியுது. மடுவு தெரியுதா? மொட்டைக்கடா தூக்கிட்டு அப்போ வந்து எங்கள் சித்தப்பா சேர்வ சித்தப்பா வாங்கிட்டு வந்த ஆடு சந்தையில். சரி. அவர் என்ன பண்ணிட்டாரு, காலையில் வெள்ளனை போனால் விலையை குறைச்சி வாங்கலாம், 4 மணிக்கு போனவர் கீழே பிடிச்சி பார்க்கல. எதை? கெடாயை பிடிச்சி வாங்காம புருவை தூக்கிட்டு வந்துட்டார். மசையெல்லாம் கணியுது. சரின்னு ஒரு வழியா பக்கத்தில் கடை இருந்துச்சு. சரி. அந்த கடையில் போய் ஒரு கடாயை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கடாயை தூக்கிட்டு வந்து பூஜாரி முன்னாடி சாமி ஆடிக்கிட்டே அருவாலை ஓங்கிட்டு இருக்காரு. ஆமாம். அப்போ எங்கள் சின்னம்மாவை எங்கள் ஐயா சொல்லுவார், மஞ்சப்பாலை தூக்கிட்டு வந்து ஊற்றுத்தான். அந்த அது ஒரு கூறுவட்ட கழுத. சமைக்கிற இடத்துல போய் மஞ்சப்பால் தெரியாமல் சமையக்காரன் மிளகாத்தூள் சரி கரைச்சி வச்சுருந்துருக்கேன், அதை கொண்டு வந்து கெடா மண்டையில் ஊற்றி பிடிச்சி. மண்டையில் ஊற்றுனே கெடாய்க்கு வெறி தாங்காமல் பூஜாரி வெதர்லேயே முட்டி தூக்கி போட்டு கெடா ஓடிடுச்சு. இவ்வளோ கூசாம பேசுகிறான் பாரியா, வெதருங்கிறான் அது இதுங்கிறான், என்னென்னமெல்லாம் என்ன பேசுகிறான் பாரு. ஒரு வழியாக கெடாயை கொண்டு கெடாயை வெட்டிட்டாய். கடையை வெட்டியாச்சு. அப்பாடா. வெட்டுனா கெடாயை உரிக்கணும்ல. ஆமாம், உரிக்கணும்னு. அந்த நேரம் மழை வந்துருச்சு. அதனால மழை வந்தவொடனே பனஞ்சட்டத்தை ஊண்டி கம்பை போட்டு உரிச்சிருக்காங்க. உரிக்கும் போது ஈரத்துக்கு அதுக்கும் முத்துன கடா தொலி வரல. சரி. 2 பேரும் என்ன பண்ணாங்க, தொலிக்குள்ள காலை விட்டு இப்படி எழுதிருக்காங்க. கம்பு முறிஞ்சு எங்கள் அப்பத்தா இதுலேயே அடிச்சு மண்டையிலே. கொஞ்சம் இருவே, உங்கள் அப்பத்தா எதில் அடிச்சிச்சு? மண்டையிலே அடிச்சு. மண்டையிலே அடிச்சிருச்சு. எப்படா அப்படி உரிக்கலாம்னு எங்கள் ஐயா என்ன பண்ணிவிட்டார், சூரிய கத்திர ஒருத்தனை குத்தி விட்டார். யாரு? யாரையா? ஒரு வழியா கெடாயை வெட்டியாச்சு. கிடா வெட்டியாச்சு. குழம்பு வைக்கணும்ல. வைக்கணும்னு குழம்பு வைக்கணும்னு சரின்னு ஒரு வழியாக குழம்பு வச்சு இறக்குறாரு. சமயக்காரர் லேசாக சாராயத்தில் போதையாக இருந்திருப்பேன் போல். சரி. கறி குழம்புல சேமியாவை போட்டு கிண்டி இந்த கொடுமையா இந்த கறியை திங்கிறதுக்கு நான் பட்டவா. பேர் கேட்டதுக்கு எங்கே போய் எங்கே வராம இருங்க, பச்சை உள்ளே உரம் பசியில் அடக்க உங்களுக்கு பகுமானம் ஆயிரா. சேமியா போட்டு கிண்டிவிட்டாங்க. அங்கேருந்து ஓடியாந்த இன்னொரு ஆள் எப்படா சேமியா போட்டு கிண்டலாம்னு மடக்குன்னு வாஞ்சவன் அந்த கறி சட்டியிலே விழுந்துட்டாங்க. விழுந்தா கறியை சாச்சிட்டாங்க. அத்தாடி வேணும்னு மறுபடியும் கெடா வாங்க போகிறாங்க வீரசோழன் சந்தைக்கு. அடையா நீ வேற. ஆமாம். சரிண்ணே, 5000 வண்டியும் பூட்டி வீரசோழன் சந்தைக்கு போயிட்டாங்க. வீரசோழன் சந்தை திங்கக்கிழமை, போனது புதன்கிழமை. சரி, திங்கக்கிழமை வரைக்கும் படுக்கலாம்ட்டு திண்ணையில் படுத்து கிடந்தேன். பார்த்தா ஒரு பொம்பளை மேலே காலை போட்டிருக்கேன். அங்கே பாஞ்சு எல்லாம் ஒன்றை மாதிரி தாண்டா. ஏரியா ஒரு வழியாக திங்கக்கிழமை வரைக்கும் இருந்து கெடாயை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கெடாயை வாங்கிட்டு வந்து பார்த்தா
கத்தியை மறந்துட்டு வந்துட்டாங்க. வீர சோளத்திலேயே அப்புறம் என்ன பண்ணாரு எங்கள் ஐயா கணேஷ் கோயிலையை போட்டுக்கிட்டு கணேஷ் போயில அங்கே ஜேயி பண்ணுற பிளேடு கிடந்துச்சு, அதை வச்சு கடாயை அறுத்துட்டாரு. அறுத்தா அந்த பிளேடு தொழிது பரல இந்த இப்படின்னு சொன்னார். தலைக்கிழமை அடி அப்பா சாமி இல்லை சாமி சாமி. ஒரு வழியாக கறி வச்சு எல்லாரும் சாப்பிட்டு என் பேரை தானே கேட்டியே? உன் பேர் தான். அதே சரின்னு காது ஊற்றணும். சரி, காது ஊற்றும் போது தாய்மாங்க இப்போ தாய்மாமே 17 பேர் ஏன் மடியில் உட்காரு ஓ மடியில் உட்காருன்னு சொல்லி அதில் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனையாச்சு. சரின்னு பார்த்தா ஆச்சாரி வந்தவர் பாவம் எப்படியோ பதட்டத்தில் அந்த சண்டையில் ஊசியை மறந்துட்டார். ஊசியை மறந்தவனே எங்கள் பாட்டி அங்கே இருந்தவர் கருவமுள்ள வச்சு குத்துங்கடான்ட்டார். கருவமுள்ள குத்தும் போது முள் முறிஞ்சிருச்சு. எங்கே? காதுக்குள்ள. காதுக்குள்ள முள் முறிஞ்சவனே முள்ள எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போலா ஆகா, அப்பயே அப்போலா இருந்துச்சு. அப்போ கூரை வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. இப்போதான் பில்டிங். நம்புறியா? ஸ்டாண்டர்ட் இல்லை முருகா முருகா அண்ணே உனக்கு தெரியுமில்ல? அப்போலா பாண்டியன் தெரியுமா தெரியாதா? அப்போ அப்போலா அது சின்ன அழப்ப நானும் அதுவும் போட்டுதேன். குண்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பா, அது தெரியாது. சரி, நான் அப்போலாவுக்கு போய் காதில் உள்ள முள்ள எடுக்கும் போது அந்த டாக்டர் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருப்பார் போல. சரி, வயிற்ற கழிச்சு குடல் வாழ் விட்டார். ஏடா காது ஊத்துல காது ஓட்ட டாக்டர் வாழ்ட்டுங்க இருங்க. ஒரு வழியா முள்ள எடுத்துட்டு சரி இங்கே வந்தாச்சு. வந்து காது ஊற்றியாச்சு. காது ஊற்றி வாழைப்பழத்தை வாயில் வச்சாச்சு. பழத்தை வச்சாங்க. பேர் தானே கேட்டேன். அப்பாவோட பிறந்தது மொத்தம் 11 அத்தை. சரி, 11 அத்தையில் 3வது அத்தை தான் கட்டி கொடுத்துருக்கு சிவகங்கை பக்கம் பண்ணகுடியில். பண்ணகுடியில் கட்டி கொடுத்த அத்தை 2 பிள்ளை பத்தவனே ஆட்டுக்காரனோட தொடர்பாகி தீர்ந்து விட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துச்சுல. ஊருக்கு வரும்போது இன்னொருத்தனை தொடர்பாகி அவன்கிட்ட பிறந்ததே ராமலட்சுமணே. அப்போ ராமலட்சுமணன் தொடரும் போதே லட்சுமணன் பள்ளிக்கூடம் போகும்போதே ராமலட்சுமணன் பாயும் போதே அவன் துறைச்சிங்க மையம் வந்து ஊட விழுந்ததே போஜு மையம் பிறந்தது. போஜு மையம் பிறக்கும் போதே கிட்டு மையம் அங்கே வந்து கவட்டாப்பட்டு அடித்தது. அப்போ கவட்டாப்பட்டு அடிக்கும் போதே இவன் பொண்ணுருளும் ராமசாமி பேசும் போதே காடமங்கலம் முருகனும் தோப்பூர் மருதும் கண்ணனும் அங்கனுக்குள்ளே விளையாண்டது. அப்படி விளையாடும் போதே இந்த 9வது அத்தை பிள்ளை பிறந்ததோட 30 இல்லாமல் தூக்கிட்டு வரும்போதே எங்கள் ஐயா சாட்டைக்கிட்ட அடித்தது. சாட்டைக்கிட்ட அடிக்கும் போதே வேட்டைக்கு போனவனை தொடராக இருந்தது. சரின்னு அங்கே போகும்போதே மலைக்கண்ணு பிள்ளை தூக்கிட்டு வரும்போதே அவன் துறக்கண்ணு கூட விழுந்தது. துறக்கண்ணு கூட விழுகும் போதே அங்கேர் வந்தது. அங்கேர் வரும்போது நீ அங்கேயே இருந்து இங்கே இருந்துட்டேன். அப்போ 3வது அத்தையோட 4வது அத்தை இருக்குல்ல, அந்த 4வது அத்தை மகதான் பூச்சண்டு சடங்குக்கு வரும்போதே கொட்டகை தீ பிடிச்சது. கொட்டகை தீ பிடிக்கும் போதே அமர்த்தி விடும் போதே அவன் ஊட விழுந்தது அங்குச்சாமி. அப்போ இந்த 5வது அத்தையோட 3வது அத்தையோட 2வது அத்தை இருந்துச்சுல. அப்போ 7வது அத்தையோட இந்த நடு அத்தையோட இங்கே இருந்த அத்தையோட 5 இருந்துச்சுல. அதோட மயன் அழகரோட மயன் கிட்டோட மயன் புரோட மயன் ஜர். இந்த சரோட மையம் புரோட மையன் ஜர்ன்னு இவன் மையன் அவன் மையன்னு இல்லாமல் இவன் மையனோட அவன மையனோட இளைய மையனோட மூத்த மையனோட நடுமையனோட கடைசி பேர் தான் கோகுல். அவன் பேர் தான் கோகுல். அவனைத்தான் காது ஊத்துனது. கொஞ்சம் இரு, நான் பேசவா? எனக்கு இன்னைக்கு சம்பளம் கூட வேண்டாம், நான் போயிடுறேன், இப்படியே போயிடுறேன். நல்லா இருப்பீங்க. நான் இங்கே பக்கத்தில் ரோடு இருக்கா ரொம்ப இடத்துல இருக்கா? நீ என்ன செய்கிற? எனக்கு 5000 சம்பளம். நீ சம்பளமே தர வேண்டாம். நீ இப்போ சொன்னீங்கன்னா பேரெலாம் அதை திருப்பி ஒரு முறை சொல்லுவாங்க. இதே பேரை கேட்ட சாமி வந்துருச்சு இந்த ஆளுக்கு. நான் தாண்டா ஒத்த பண்ண முனி. சரி, சொன்ன பேரை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். சாமி எரிஞ்சதுதான் திருப்பி சொல்ல மாட்டேன். ஆகா, நீங்க அந்த சாமியலா? என் பேர் வீரத்தேவன். அப்பா பேரு? இன்னொரு கதையை போட்டு விடுவேன். டேய் டேய் டேய், நம்பிராஜன். அம்மா பேரு? பொம்பளையாள். டேய், பேரை சொல்ற. நங்கை மோகனி. என்னுடைய பெயர் ஒரு நாரத மகரிஷி. என் தந்தையகப்பட்டன் பிரபதேவன், தாயாப்பட்டர் கலைவாணி. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? என்ன வேணா சம்பளம் தருவீங்க? நீங்க என்ன வேலை செய்யறீங்க? உங்களை செய்யலாம். டேய், என்ன வேலை பார்க்குற? திணை. திணை பார்ப்பது ஆண்களா பெண்களா? 4 லிட்டர் சீம்பால். டேய், ஆண்களா பெண்களான்னு கேட்டேன். பெண்கள். பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி. அடுத்த பெண்மகள்? இன்னொருத்தன் பொண்டாட்டி பிரகதி. வள்ளிங்கிறது யாரு? என் தங்கச்சி. அடுத்த பெண்மகள்? எங்கள் தோழி பொண்ணு. உங்களுக்கு தோழி. நீங்கள் அவங்க உள்ள காவல் பார்க்குறீங்க, நீங்கள் வெளியிலேருந்து காவல் பார்க்குறீங்க. ஆமாம் சார். பெண்களுக்கு நீங்கள் காவல் பார்க்குறீங்க. ஆமாம். உங்களால் பெண்களை காக்க முடியுமா? ஏன் நீங்கள் ஒரு மாதம் செக்யூரிட்டியாக இருக்கு? ஏன் எங்களுக்கு என்ன? நீங்கள் உங்களால் பெண்களை காக்க முடியுமா? காக்க முடியாதுங்க. முடியாது இல்லையா?
பெண்களாக நினச்சி ஒரு வட்டத்தை போட்டு இதான் வாழ்க்கை நினச்சி நடத்தினாதமே தவிர இல்லைன்னா எவராலையும் படைச்ச பிறனுடைய பெண்களை காப்பாற்ற முடியாது. அதனால் பெண்களை இளைய பேர் சொன்னீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளை அழைச்சிக்குவாங்க. ஹலோ. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே இன்று பிரிந்தோமடா அண்ணன் தம்பி தம்பி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் கூட பிறந்திட்ட எப்பிரவி அண்ணனே பாண்டியனே ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் காடை வேட்டைக்கு தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை ஒத்து செல்வோமடா ரெண்டு பேரும் பச்சி வேட்டைக்கு தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் பக்குவமா செல்வோமடா ரெண்டு பேரும் தம்பி. அண்ணே வெள்ளைய சேவலை எடுத்து வாடி வெள்ளைய சேவலை எடுத்து வாடி வீரனும் போருக்கு செல்ல வேண்டும் வீரனும் போருக்கு செல்ல வேண்டும். சேவத்தை செத்துருச்சு விடு. அண்ணே கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா இது பேசு கண்ணே என்னவனை கண்டாயா அவனை கண்டாயா அவனை கண்டாயா என் தூக்கம் திருடி சென்றான் அவனை கண்டாயா. நம்ம இடத்துக்கு மேலோத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாருத்தா? நான் கேட்டா கொடுப்பாரு? அதிகமா கொடுப்பார். எனக்கு நிறைய வேணும். நிறையவே கொடுப்பார். அழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா உம்மளிகை காத்து வலிக்கு விழலாமா மாமா அச்சம் மடம் ஞானம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா அச்சம் மடம் ஞானம் காத்தோடு காத்தாக பறந்தாச்சா வேண்டாமா சுவாமி வேண்டாமா என்ன போல் வேண்டாமா ஐயா இதாங்கய்யா. பெண்மகள் யாரு? தோழி பெண். ஆடிப்பாடி வரவேற்றது அகமகந்தியில் வாழ்க வல்லாண்டு 1900 சரிங்க. வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்து எத்தனை வர வாழ்த்துக்களை இருந்தாலும் இடத்தார்களை ஏற்றபடி வாழ்த்த வேண்டும். ஹலோ ஹலோ. காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது. இது மன்னன் மாடத்து நிலவு, அந்தி மாலை நாடகம் எழுது. காதல் ராஜ்யம் உன்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது. இது மன்னன் மாடத்து நிலவு, அந்தி மாலை நாடகம் எழுது. கண்ணான கண்மணி வளர்ப்பு, கல்யாண பந்தலில் நினைப்பு. தேவ தேவியும் திருமேனியும் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு. காதல் ராஜ்யம் எனது. திங்கள் ஒரு கல்லில் குளி தென்றல் ஒரு கல்லில் தாளாட்டும் பெருமை எது. வைகை மலர் பொய்கை என மங்கை மணிச்செங்கை நீராட்டும் நேரம் இது. திங்கள் ஒரு கல்லில் குளி தென்றல்
தங்கச்சி சாமி வள்ளிக்கண்ணு ஓடியாடா